ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு, மறுபக்கம் உதயநிதி பேசிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கனிமொழி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒட்டுமொத்த குடும்பமும் தேர்தல் இறங்கி இருக்குது. நான் இதைத்தான் சொல்றேன், ஒவ்வொரு கூட்டத்திலையும் குடும்ப ஆட்சி தேவையா, வாரிசு அரசியல் தேவையா? ஏங்க அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை தவிர்த்து வேற எவராவது உள்ள நுழைய முடியுமா? அப்படி இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முன்னிலைப்படுத்துறாங்க, வேற யாரும் கிடையாது. அதனாலதான் இந்த தேர்தல் வாரிசு அரசியலுக்கும் குடும்ப ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். இன்றைக்கு கனிமொழி அம்மா நிறைய பேசியிருக்கிறாங்க. இந்த அம்மா ஓரங்கட்டி வச்சிருக்கும் போதே இந்த குதிக்கிறாங்க, கூட வச்சிருந்தா எப்படி? திருமதி கனிமொழி அம்மா அவர்களே, உங்களை நல்லா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உடன் பிறந்த சகோதரர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், மதுரையில் இருக்கின்ற அழகிரிக்கு ஏற்கனவே ஆப்பு வச்சுட்டார். அவர் இருந்தா குடைச்சல் என்று அவர் அப்பொழுது ஓரங்கட்டுப்பட்டு விட்டார். ஏதோ தப்பித்தவரை கனிமொழி அவர்கள் இப்பொழுது கட்சியில ஒட்டிட்டு இருக்கிறாங்க, அவரை பயன்படுத்தி என்ன விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. திரு கனிமொழி அவர்களே, உங்க அப்பாவையே நாங்க பார்த்துட்டோம்.